பிரைஸ் அலாட். இன்னைக்கு முடிவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு தேவனுடைய செய்தியை கேட்போமா? நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதாவது எல்லா காரியத்திற்கும் துவக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று நிச்சயமாக ஒன்று உண்டு. துவக்கம் இருந்தா முடிவு இருக்கும். ஒரு மனிதன் பிறப்பானால் அவன் கண்டிப்பா இறந்துதான் ஆக வேண்டும். ஒரு செடி முளைக்குமானால் அது அதோடைய காலம் முடிந்த பிறகு அது வாடி போயாக வேண்டும். ஒரு விதை விதைக்கப்படுமானால் அது மடியணும். அப்பந்தான் அங்கிருந்து ஒரு புது செடி முளைக்கும். அந்த செடியும் ஒரு காலகட்டத்தில் அதுவும் அழிந்து போகும். இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு முடிவு உண்டு. அதனால துவக்கம் என்று ஒன்று இருந்தா கண்டிப்பா முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கு. உங்க வாழ்க்கையிலையும் ஒருவேளை கஷ்டமான காலங்கள் இல்ல வேதனையான காலங்கள், போராட்டமான சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்குமானா அதற்கும் ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. இது இப்படியே தொடர்ந்து கொண்டு வராது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, முடிவு உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். முடிவு உண்டுன்னு மாத்திரம் சொல்லாம அவர் அதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முடிவு உங்களுக்கு உண்டு. உங்க கவலைகளுக்கு முடிவு உண்டு. உங்களுடைய பாடுகளுக்கு முடிவு உண்டு. நிச்சயமாக அந்த முடிவு உங்களை வந்து சேரும். ஏன்னா ஒரு நாள் இதற்கெல்லாம் முடிவு உண்டுன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க தானே, அந்த நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஒருவேளை இதுக்கெல்லாம் முடிவு உண்டு நீங்க நம்புறீங்களா? இல்ல என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படியே அழிஞ்சு போயிடும், நான்லாம் நல்லா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி உங்க சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி சோர்ந்து போகாதீங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. என்னுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும். என் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். என் இருள் மாறும். என் சூழ்நிலை மாறும். கடன் பிரச்சனை மாறும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். நான் இப்படியே இருக்க போறது இல்லைன்னு நிச்சயமா நம்புங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று நான் சொல்லல, வேதாகமம் சொல்லுகிறது. வேதாகமம் சத்தியம் உள்ளது, ஒரு நாளும் போய் பேசாது. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியம் ஒருவேளை துவங்கும் பொழுது அது அற்பமாய் தெரியலாம். என்ன இது இப்படி இருக்கு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது சரியில்லையே, இப்படி ஒரு என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை சரியில்லாம இருக்கிறதே, இப்படி பல துவக்கங்கள். ஒருவேளை உங்க திருமண வாழ்க்கை துவக்கத்துல ஆரம்பத்துல சரியில்லாம இருக்கலாம். நீங்க நினைச்சபடி எதுவுமே நடக்காம தெரியலாம். ஆனா என்னைக்குமே அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு மேன்மையானதாக இருக்கும் அப்படின்னு வேதாகமம் சொல்லுகிறது. ஆரம்பம் அற்பமா இருக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் இப்படி இழந்து போயிட்டேனேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறதே, என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறா இருக்கிறதே, நான் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்க ஆரம்பத்தை பார்க்கிலும் உங்கள் முடிவு சமாதானமாகவும் நன்மையாகவும் நிச்சயமா இருக்கும். அதே வசனத்துல கீழே பாத்தீங்கன்னா, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது எல்லா காரியத்திலும் பொறுமை வேண்டும். இருக்கலாம், 10 வருஷமாய் சங்கடப்பட்டு கொண்டிருக்கலாம், 15 வருஷமாய் சங்கடப்பட்டு கொண்டிருக்கலாம். எத்தனை காலங்கள் நம்ம பிரச்சனையோட வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்ல. முடிவுல சமாதானமாய் நம்ம வாழ்கிறோமா? சமாதானமான முடிவு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா? சமாதானமான இடங்களிலே நம்ம தாபரிக்கிறோமாங்கிறதான் முக்கியம். பாடுகள் எல்லாருக்கும் உண்டு. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு. ஆனா அந்த பாடுகளே நிரந்தரமாய் வந்து விட்டால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிரும்னு தேவனாகிய கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஒரு இடத்துல மழை பெஞ்சு கொண்டே இருந்தா அந்த இடம் செழிக்க முடியாது. ஒரு இடத்துல வெயில் அடிச்சு கொண்டே இருந்தா அந்த இடத்துல ஒரு செழிப்பு வராது. அது ஆண்டவருக்கு தெரியும். உங்களை அப்படி துக்கத்திலேயே அவர் மாண்டு விட மாட்டார். உங்களை அப்படி இருளிலேயே அமிழ்ந்து போறதுக்கு உங்களை விட மாட்டார். உங்களுடைய நம்பிக்கை நிமித்தம், நீங்க பொறுமையா இருக்கிற உங்க பொறுமையின் நிமித்தம், நீங்க கர்த்தரிடத்துல வடிக்கிற கண்ணீர் நிமித்தம், உங்க கூக்குரலின் நிமித்தம் உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். அதனால நீங்க பொறுமையாய் உத்தமமாய் இருக்கும் பொழுது அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஒரு வசனத்தை பார்ப்போமா? எபிரேயர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, முள் செடிகளையும்
முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அதாவது முற்செடிகள் இருக்கிற நிலத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அந்த நிலத்துல நீங்க என்ன பயிரிட்டாலும் அது விளைச்சலை கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா முற்செடிகள் அங்கே நிறைந்து இருக்கிறது. அந்த நிலம் பாழாய் போன நிலம், சபிக்கப்பட்ட நிலமா இருக்கும். அந்த முற்செடிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த நிலத்தெல்லாம் பண்படுத்தும் போதுதான் அங்க ஒரு நல்ல விளைச்சல் நம்ம காண முடியும். அதே போலதான் சில வேளைகள்ல உங்க இருதயம் கூட முற்செடிகளால் நிறைந்ததாய் இருக்கலாம். ஒருவேளை முள்ளுகளை போல குத்துற விதமான பேச்சுகள் உங்களிடத்துல காணப்படலாம். அடுத்தவர்களை காயப்படுத்துற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் காயப்படுத்துகிற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ளே ஒருவேளை இருக்கலாம். முள் பூண்டுகள், அதாவது பூண்டுகள் அங்க இருக்கு, ஆனா அது முள்ளுல இருக்கு. அதாவது உங்ககிட்ட கிரியைகள் இருக்கு, ஆனா அந்த கிரியைகள்ல முற்கள் இருக்கு. அதாவது நீங்க என்ன செஞ்சாலும் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியான காரியங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சுபாவம் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்க முடிவோ சுட்டரிக்கப்படுவதே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அதை ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பங்கடைய முடியாது. இன்றைக்கு ஒருவேளை ஒப்பு கொடுங்க, நான் அடுத்தவங்களை காயப்படுத்துற விதமாய் நான் பேசுகிறேனா, காயப்படுத்துற விதமாய் நடந்து கொள்கிறேனா, என்னுடைய சுபாவங்கள் என்னுடைய செய்கைகள் அடுத்தவங்களை காயப்படுத்துகிறதா இருக்கிறதா? ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், உத்தமனாய் இருக்க வேண்டும், பொறுமையுள்ளவளாய் இருக்க வேண்டும், உமக்கு உகந்த சுபாவம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். முற்செடி போன்ற காரியங்கள் என்னிலே காணப்படக்கூடாது. அந்த மாதிரியான வார்த்தைகளை வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நான் அடுத்தவங்களை ஆறுதல் செய்கிறவளாய் தேற்றுகிறவளாய் நான் இருக்க வேண்டும். உம்முடைய வாயாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் யாரையும் காயப்படுத்துகிற தேவன் அல்ல. நீர் உம்முடைய வாயிலிருந்து அமிர்தம் போல வார்த்தைகளை நீர் பேசுகிறீர், ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர். அப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள இருக்க வேண்டும்னு இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஒப்பு கொடுங்க. இல்லைன்னா உங்க முடிவு ரொம்ப மோசமானதா இருக்கும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. உங்க வேதனைகளுக்கு முடிவு சமீபமாயிற்று. உங்க பாடுகளுக்கு முடிவு சமீபமாயிற்று. நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற காலங்கள் வந்துவிட்டது. முடிவு சீக்கிரமா இருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதை செய்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமோ தெரியாது, ஆனா ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம நிச்சயமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காலைதோறும் தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தாவே, நீர் சொல்லி இருக்கிறீர் முடிவு சமீபமா இருக்கிறது என்று. நாம் கடந்து வந்த பாதைகளை நீர் அறிவீர். நீர் எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டாக்குகிற தேவன். நீர் பூமியின் கடைமுனை மட்டும் ஆளுகை செய்கிற கர்த்தர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டாக்குகிறீர். என்னுடைய கண்ணீருக்கு முடிவு உண்டு. நான் ஜெபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவளாய் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புத்தியில என்ன தெளிவு இல்லை. இன்னைக்கு அவிசுவாசமான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோமானா நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இல்லை என்று அர்த்தம். யாரை நம்பி போகிறோம்? மனிதர்களை நம்பி இருக்கிறோமா? தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? ஏன்னா அவர்தான் முடிவு உண்டாக்குகிறவர். நம் வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றுக்கும் முடிவை அவர் கொடுக்கிறார். அவரிடத்துல ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அவரை விசுவாசித்து காத்து கொண்டிருக்கணும். அவருடைய பாதத்தின் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது முடிவு சமீபமாயிருக்கிறது. கடைசியாக மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. நம்ம இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பதாக நம்ம குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம காத்திருக்க வேண்டும். அதற்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்படுவதுங்கிறத குறித்து வருங்காலங்களிலே அதை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் வரப்போகிறார், அதுக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். அது அவர் வரும் காலம் சமீபமாயிற்று. நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நிலையற்றவர்களாய் நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கலாம். பின்மாற்றத்துல நீங்க போயிருந்தீங்கன்னா
பின்மாறி போயிருந்தீங்களானா, கர்த்தருடைய கரத்தை விட்டு விட்டு வேற வழியில ஒருவேளை போயிருந்தீங்களானா, இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஏன்னா முடிவு பரியந்தம் அவரோடு கூட நிற்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும். அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு பெற முடியும். சோதனைகளை கண்டு, வேதனைகளை கண்டு, பாடுகளை கண்டு ஒரு நாளும் மனம் அடிவாயிராதீங்க. நிச்சயமா அதுக்கு முடிவு உண்டுன்னு கத்த சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. என்ன வந்தாலும் அவருடைய நாமத்தை விட்டு விலகாதீங்க. நான் மரித்தாலும் இயேசுவுக்காகன்னு நில்லுங்க. நிச்சயமா கத்தர் உங்களை மறுபடியும் ரட்சிப்பார், எழுப்புவார். தேவனாகிய கத்தர் வரும் பொழுது மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் தான் உயிர் தள்ள முடியும். அதனால கிறிஸ்து உடையவர்களாய் இருங்க. முடிவு பரியந்த நிலை நிறுங்க. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த பரமபிதாவே, இந்த நாளிலும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொன்னீர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். முற்செடியை போன்ற வாழ்க்கையுடையவர்களுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னீர். ஒருவேளை எங்கள் துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் எங்கள் முடிவு சம்பூரணமானது, அது நன்மைக்கு ஏதுவானது. அதனால நடக்கும் காரியங்களை குறித்து நாங்கள் பதறாமல் எப்பொழுதும் முடிவு பரியந்தம் நிலை நிற்க, உம்முடைய கரத்தை விட்டு விலகாமல் இருக்க, உம்மையே நம்பிக்கொண்டிருக்க, நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவை நீர் கொடுக்க வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு வாழ கிருபை செய்தருளும். எங்களை மனப்பூர்வமாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.